வணக்கம். வாங்க இன்றைக்கி புளிக்குழம்பு செய்யலாம். அவரைக்காய் புளிக்குழம்பு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. புளிக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கணும், அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடாய் நல்லா சூடானதாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூனு சோம்பு போட்டுக்குங்க. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பூண்டு உரிச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு. அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இது கூட நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம்லாம் அவரைக்காய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் அவரைக்காய் வந்து எண்ணெயில் வேகணும். அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக்காக விடணும். இந்தளவு குக்காகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் சேர்க்கணும். இதுக்கு வந்து புளி ஊற்றுறதுனால 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். 2 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையே சேர்த்து பரட்டி இருந்தாங்க. அப்போ தான் இந்த மிளகா புளி வாசம்லாம் போயிடும். நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அது கூட அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிட்டோம்னா அதையும் நல்லா கலக்கி விட்டு கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இறக்க போல் நல்லெண்ணெய் அப்படியே கொஞ்சம் ஊற்றி இறக்குனிங்கன்னா குழம்பு சூப்பராக மணமாக இருக்குங்க. இந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்ஸுங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.